நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணா வந்துட்டார் மேடம். சரி, நான் சொன்ன மாதிரி அவன்கிட்ட பேசுங்க. அப்புறம் போனை கட் பண்ணாம லைன்லயே இருங்க. சரி ஓகே மேடம். வா கிருஷ்ணா. வணக்கம் சார். உட்காரு. எனக்கு அவசரமாக 5 கோடி ரூபா பணம் தேவைப்படுது. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா சார்? 5 கோடி எதுக்குப்பா உனக்கு? பிஸ்னஸ்க்காக தான் சார். ப்ளீஸ், ரொம்ப அவசரம். இல்லைன்னா ஒரு பெரிய ஆர்டர் கையை விட்டு போயிடும். கேட்டிங்களா மேடம்? பிஸ்னஸா? இந்த ஆர்டரை நான் ஓகே பண்ணிட்டா போதும். கண்டிப்பாக 10 நாளில் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். அதெல்லாம் சரிதான் கிருஷ்ணா. இதை எப்படி நீ என்ன நம்ப சொல்ற? ஏற்கனவே உன் கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு ஊருக்கே தெரியும். அப்புறம் எந்த நம்பிக்கையில பணத்தை கொடுக்கறது? நீயும் கம்பெனியை சரியா பாத்துக்காம கோட்டை விட்டுட்ட. உன் மச்சானும் தண்ணியை போட்டுட்டு கம்பெனியை கவனிக்கிறது இல்ல. இந்த 10 நாள்ல எப்படி கொடுத்த பணத்தை உன்னால திருப்பி தர முடியும்? பேசாம இந்த கம்பெனியை அப்பவே வந்த விலைக்கு கைமாத்தி விட்டு இருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமா? இப்போ உனக்கிட்டு போல யாருக்காவது கம்பெனியை எழுதி கொடுத்துட்டு அதுல வர காசை வச்சு உழைக்கிற வழியை பாரு. என்னக்கா நீ சொல்லி கொடுத்தது அப்படியே பக்கவா பேசுறாரு? ஏதோ நீ எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால இதை சொல்றேன். மத்தபடி காசுன்னு கேட்டு என்னை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத. என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. போய் ஏதாவது ஆகிற வேலை இருந்தா பாரு. அக்கா, கிருஷ்ணாவுடைய எல்லா கதவையும் மூடியாச்சு. இனிமே அவருக்கு உன் கால்ல விழறத தவிர வேற வழியே இல்ல. ஆமா மஞ்சு, ஆனாலும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே கிருஷ்ணாவோட ஒவ்வொரு அசைவும் நமக்கு தெரியணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும்.